ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க ஜிகேல நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம 56வது கொஸ்டின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம எப்பவுமே கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், போவோங்க. ஓகேங்களா? அதே போல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சமுத்திர லக்ஷ்மணா என்பது எந்த நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி? இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டினுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் இந்தியா மற்றும் மலேசியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க, சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா நான் வச்சுங்க, சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா சமுத்திர லக்ஷ்மணா. ஓகேங்களா? அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர். சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் உள்ள போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்க. எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சயின்ஸில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, அதில் பார்க்குற கூற்றை கவனி. அமில உரம் என்னதுங்க? அமில உரத்துக்கு எடுத்துக்காட்டு ஜிப்சம். கரெக்டுங்க. அமில உரத்துக்கு எடுத்துக்காட்டு ஜிப்சம் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ அமில உரம்னா என்னென்னா காரம் மண். ஓகேங்களா? ஸோ ஒரு மண் கார மண்ணாக இருக்குங்க. அதை நாங்கள் நடுநிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த அமில உரத்தால் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த காரம் நடுநிலை ஆகிடணும். நம்ம அந்த மண்ணை அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்போ கார மண்ணுக்கு ஏற்ற உரங்கள் தான் அமில உரம். எடுத்துக்காட்டு ஜிப்சம். ஓகேங்களா? கரெக்டுங்க. அடுத்து கார உரம். ஸோ கார உரம்னா அமிலம் சார்ந்த மண்களுக்கு ஏற்புடையதான் கார உரம். அது நடுநிலையாக்க பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ கார உரங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தாங்க. அடுத்து நடுநிலை உரம். ஸோ நடுநிலை உரம்னா என்னென்னா இது என்ன பண்ண தேவையில்ல, ஸோ மண்ணோட பிஹெச்சை மாற்ற தேவையில்ல, ஆனால் மண்ணுக்கு வளத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட உரங்கள் தான் நடுநிலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சூப்பர் பாஸ்பேட், யூரியா கூட அதில் வருங்க. ஓகேங்களா? யூரியா கூட நடுநிலை உரத்தில் தான் வரும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அமில உரத்துக்கு எடுத்துக்காட்டு ஜிப்சம், கார உரங்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் நைட்ரேட், நடுநிலை உரங்களுக்கு எடுத்துக்காட்டு சூப்பர் பாஸ்பேட் அல்லது யூரியா. ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஆமாங்க, நம்ம லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், தாவர பேன் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுவனி. ஓகேங்களா? ஸோ அசுவனி அப்படின்ற பூச்சி தான் தாவர பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்னதுங்க? கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பை அறிமுகம் செய்த மாநிலம் எது? பாருங்கள், உள்நாட்டிலே முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பை கொண்ட அறிமுகத்தை செய்த மாநிலம் எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. குஜராத் தாங்க இதுக்கான ஆன்சர். டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ எது முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க? குஜராத் மாநிலம் தான் இது முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின், அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம பசிபிக் பெருங்கடல் பார்த்து முடித்தோம். ஓகேங்களா? ஸோ பசிபிக் பெருங்கடலை பார்க்குறப்போ பார்த்தா அப்படியே ஒரு டிவிஷன் போல சொல்லண்டானா, ஸோ பசிபிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம், முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதான் புவியில் இருக்கக்கூடிய மிக ஆழமான பெருங்கடல், பெரிய பெருங்கடல் பார்த்தோம். இதில் தான் மரியானா அகழி இதில் தான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது நெருப்பு வளையம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஸோ பசிபிக் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக பார்க்குறது அட்லாண்டிக் ஓசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். புவியின் 2வது பெரிய பெருங்கடல் ஆகும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. பாருங்கள், 4 கூற்றுகள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஜிகேல வெயிட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதன் பரப்பளவு 85.13 சதுர கிலோமீட்டர் ஆகும். பாருங்கள், இதனோட பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? செகண்ட் ஒன்றும் என்னதுங்க? கரெக்டு தாங்க. அடுத்து, இது சி வடிவம் போன்று உள்ளது. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவம் போன்று உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் காணப்படுகிறதா? எஸ் வடிவத்தில் காணப்படுகிறது.
ஓகேங்களா. அப்போ மூணாவது கூற்றுங்க என்னவா இருக்குது, தவறாக இருக்குது. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஆமாங்க. ஸோ ஜிப்ரால்டர் அப்படின்ற நீர்ச்சந்தி என்ன பண்ணுதுன்னா அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. இது கரெக்டு தாங்க. அப்போ 1, 2, 4 சரியாக இருக்கிறதுனால சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அது எந்த வடிவத்தில் இருக்குது, எஸ் வடிவத்தில் காணப்படுகிறது. புவியோட இரண்டாவது பெரிய பெருங்கடல்னா அட்லாண்டிக் பெருங்கடல், முதல்னா பசிபிக் பெருங்கடல். இது வந்து 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டது. இது எஸ் வடிவத்தை கொண்டது. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி தான் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது கொஸ்டின், குப்தர்கள். ஓகேங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், குப்தர்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே குப்த அரசில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நிலையை வந்து நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, குத்தகைக்கு விடக்கூடிய அந்த முறை இருந்ததுங்க. ஓகேங்களா. ஸோ அது சார்ந்ததாங்க. பூமி சித்ராயனா என்பது யாது? என்னதுங்க, பூமி சித்ராயனா என்பது யாது? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நிறைய கெஸ் பண்ணியிருப்பீங்க. பூமி சித்ராயனா. ஸோ பூமி சித்ராயனா அப்படின்னா என்னென்னா தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை. ஸோ ஒரு தரிசு நிலமாக இருந்திருக்கும், அதை சாகுபடி நிலமாக ஒருத்தர் மாற்றுறாருன்னா அதை மாற்றுறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த உரிமை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பூமி சித்ராயனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அப்போ தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்ற தரப்படும் உரிமை தான் பூமி சித்ராயனா. ஓகேங்களா. சரி பார்க்கலாம் பாருங்கள். அப்போ ஏ ஆப்ஷன்லேருந்து பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் நம்ம ஒரு அப்படியே லேட்டாக பார்த்தலாம். அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம். ஸோ அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலமாக ஒரு நிலமானியம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவிதர்மா. இது என்னதுங்க, நிவிதர்மா. ஸோ அறக்கட்டளை அப்படின்னா நிவிதர்மா. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். நிரந்தர அறக்கட்டளை அதனோட வருவாயை பொறுத்தலாம். ஸோ நிரந்தரமாக அறக்கட்டளையாக இருக்கும், அதனோட வருவாயை என்ன பண்ணலாம், அதை நடத்த பெற்றவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து நிவிதர்ம அக்ஷயனா. பாருங்கள், இது நிவிதர்ம அக்ஷயனா. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிவிதர்மா அப்படின்னா அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையில் இருந்த வருவாயை பயன்படுத்தலாம் அப்படின்னா அக்ஷயனா அப்படின்ற வேட சேர்ந்துடுது. ஓகேங்களா. அப்போ நிவிதர்மா அக்ஷயனானா அந்த வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வருவாயை பயன்படுத்தலாம், பிறருக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆனால் தானம் செய்யக்கூடிய அந்த உரிமை வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ வருவாயை அவர் வந்து பயன்படுத்திக்கலாம், ஆனால் அந்த நிலத்தை பிறருக்கு என்ன பண்ண முடியாது, அவரால் தானம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரத தர்மா. என்னதுங்க, அப்ரத தர்மா. ஸோ தானம் செய்ய முடியாத தினங்கள் வந்து அப்ரத தர்மா. ஓகேங்களா. சரி, நல்லா நான் வச்சுங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் டி, பூமி சித்ராயனா தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்ற தரப்படும் உரிமை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வதுங்க. ஸோ முக்கியமான அந்த சட்ட திருத்தங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை சொல்லக்கூடிய அந்த அட்டவணை என்னன்னு பார்த்தோம், 20வது அட்டவணை விதி 368. இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விதி 368 தான் என்ன பண்ணுது, சட்ட திருத்தங்களை பற்றி சொல்லுதுங்க. ஓகேங்களா. அப்போ அதில் நம்ம ஏற்கனவே 42வது 1976 முக்கியமான சட்ட திருத்தங்கள் பார்த்தோம். அதே போல் 44 1978 அதுவும் முக்கியமான சட்ட திருத்தங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட்சி தாவல் தடை சட்டம் எனப்படும் 10வது அட்டவணையை அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எது? பாருங்கள், 10வது அட்டவணையை எதை சேர்த்துருப்பாங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 10வது அட்டவணையாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ விதி 102 191 ஆகியவை. ஓகேங்களா. அப்போ அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது, 52வது சட்ட திருத்தம் 1985. ஓகேங்களா. 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமாக தான் அது சேர்க்கப்பட்டது. அதாவது என்ன பண்ண முடியும், ஸோ இது வந்து பாராளுமன்ற சட்டமன்ற எம்பி அல்லது எம்எல்ஏக்கள் என்ன பண்ண முடியாது, கட்சி தாவலிருந்து தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம். இது 10வது அட்டவணையில் 52வது சட்ட திருத்தம் 1985 மூலம் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ். எல்பிஜிக்கு எதிரான வாதம் எது? பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆப்ஷனில் எல்பிஜிக்கு எதிரான வாதம் எது? சூப்பர். ஸோ இங்கே இது எக்கனாமிக்ஸுங்க. இங்கே எல்பிஜின்னு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறா போல் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அது இல்லைங்க. ஓகேங்களா. அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தாராளமயமாதல். ஓகேங்களா. அதான் எல். ப்ரைவேட்டைசேஷன் அதாவது தனியார் மயமாதல், அதான் பி. ஓகேங்களா. குளோபலைசேஷன். ஓகேங்களா. ஸோ குளோபலைசேஷன் என்னதுங்க, உலகமயமாதல், அதான் வந்து ஜி, அதுதாங்க எல்பிஜி. அப்போது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதுக்கு எதிரான வாதம் எதுப்பா அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா சி தாங்க, மக்களிடையே மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடியது. என்னன்னா இப்போ முதல்ல தாராளமயமாதல் பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா. எல். ஸோ தாராளமயமாதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளும் என்ன பண்ணுறது, கட்டுப்பாடுகளை நீக்கி என்ன பண்ணுறது, தளர்த்துறது தான் வந்து நம்ம வந்து தாராளமயமாதல் அப்படின்னு சொல்கிறோம். இது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணும், வசதியாக வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் என்ன ஆகும், பாதிப்புக்கு உள்ளாகும் தாராளமயமாதல் மூலமாக. ஓகேங்களா. அடுத்து தனியார் மயமாதல். ஸோ தனியார் மயமாதல் மூலமாக என்ன பண்ணுண்டானா, ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும், நீடித்திருக்கும். இங்கே வந்து ஒரு சமூக நீதியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். ஓகேங்களா. ஆனால் உலகமயமாதல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட குடையின் கீழே தான் என்ன பண்ணும் இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி, ஒரு பொருளாதார சக்தியை ஒரு குறிப்பிட்ட நாடு நிர்ணயிக்கிற அளவுக்கு வந்து நிறுத்திடும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உலகமயமாதலில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதில் எது எல்பிஜிக்கு எதிரான வாதண்டானா, மக்கள் மண்டலங்களையும் என்ன பண்ணும், ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சமூக நீதியை வந்து என்ன பண்ணும், குலைச்சிடும் அப்படின்றது எல்பிஜிக்கு எதிரான ஒரு கருத்து. ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம். கேபினெட் தூதுக்குழுவுடன் தொடர்பற்றவர் யார்? பாருங்கள், கேபினெட் தூதுக்குழு. ஸோ நம்ம பாருங்கள் அழகாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ்ட்டாக ஐஎன்ஏ கூட பார்த்தோம், இந்திய தேசிய ராணுவம். அதுக்கிடையே இந்த ராஜாஜியோட திட்டம் வந்து வந்திருக்கும். அதாவது பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், ராஜாஜி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்சி விமர்சித்திருக்கோம். அது அப்படியே கான்ட்ரவர்ஸ் போயிட்டுருக்கும். அதுக்கடுத்தாங்க கேபினெட் தூதுக்குழு வரும். 1946 கேபினெட் தூதுக்குழு. அப்போங்க 1946 தான் கேபினெட் தூதுக்குழு. ஏன்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு கிளமெண்ட் அட்லி அங்கே பதவி ஏற்றிருப்பார், எங்கே, இங்கிலாந்தில். அதன் அடிப்படையில் 1946 மார்ச் 15 அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கும். அதுதான் கேபினெட் தூதுக்குழு. ஓகேங்களா. அப்போ அந்த கேபினெட் தூதுக்குழுவில் இல்லாதவங்க யாருன்றதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், மவுண்ட் பேட்டன், ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா. இதில் பொருந்தாத யாருங்க, மவுண்ட் பேட்டன் தாங்க இதில் வந்து பொருந்தாதவர். ஓகேங்களா. ஏன்னா மவுண்ட் பேட்டன் அடுத்த வருஷம் தான் வருவார். 1947 தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து கொண்டு வரப்படும். இதில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா, பெத்தி கிளாரன்ஸ் இருப்பார், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் இருப்பார், அண்ட் ஏவி அலெக்சாண்டர் இருப்பார். இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கேபினெட் தூதுக்குழுவா 1946 இந்தியாவுக்கு வருவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம், நீங்கள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலாம், அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேர்தல் வைக்கிறோம். ஜூலை மாதம் தேர்தல் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, மொத்தம் 214 தொகுதிகளில் 205 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி வின் பண்ணுங்க. 205 தொகுதிகளை ஐஎன்சி வந்து வின் பண்ணும். ஓகேங்களா. ஸோ முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட ஒரு 73 தொகுதிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதன் அடிப்படையில் தான் இடைக்கால அரசாங்கம் வந்து என்ன பண்ணப்படும், அமைக்கப்படும். சரிங்களா. சரி, ஓகே கைஸ். அப்போ இதில் தொடர்பற்றவர் வந்து மவுண்ட் பேட்டன். ஏன்னா பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் 3 பேருமே வந்து கேபினெட் தூதுக்குழுவில் இருப்பாங்க. அடுத்து யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8 பார்க்குற பாருங்க, கரிகால் பெருவளத்தானின். பாருங்கள், கரிகால் பெருவளத்தானின் கொடைச்சிறப்பை முடத்தாம கன்னியார் எந்நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாருங்கள், கரிகால் பெருவளத்தானோட கொடைச்சிறப்பு. அவங்ககிட்ட நீங்கள் வேண்டி போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பான். நீங்கள் வேணுன்றதை அவனால் வந்து வாங்கின்னு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொடைச்சிறப்பை பற்றி முடத்தாம கன்னியார் வந்து பாடியிருப்பார். அவர் எந்த நூலில் பாடியிருக்கார் அப்படின்றதாங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, பொருணர் ஆற்றுப்படை. ஓகேங்களா. அதாவது இறப்போருக்கு வரையாது கொடுப்பது தான் வந்து இவனோட முக்கியமான நோக்கமாக கருதி என்ன பண்ணுவான், கொடைச்சிறப்பை வந்து ரொம்ப பாடல் வழியாக வந்து பாடி கொடுத்துருப்பார் முடத்தாம கன்னியார். எந்த நூலடானா பொருணர் ஆற்று படை. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9. யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே தமிழகத்தோட பரப்பளவை பற்றி பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ பாருங்கள் அதனோட இயற்கை அமைப்பு பற்றி பார்க்கலாம். தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. ஆமாங்க, கரெக்டே தாங்க. ஸோ தீபகற்ப பீடபூமின்னு அழைக்கப்படக்கூடிய தக்கான பீடபூமியில் தான் நம்மளோட தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்கு, அமைஞ்சிருக்கு. கரெக்டு தான். இது கோண்ட்வானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும். ஸோ நம்ம முதலே பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த கோண்ட்வானா அப்படின்ற நிலப்பகுதியும் நீர்ப்பகுதியாக வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் உருவாக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதில் கோண்ட்வானா அப்படின்ற நிலப்பகுதியிலிருந்து உருவானதான் வந்து தமிழ்நாடு. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். தமிழ்நாடு நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தவறுங்க. ஏங்க, ஏன்னா 5 பிரிவுகளாக தான் பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள். அப்போ தமிழ்நாடு எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க, 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள். ஓகேங்களா. அப்போ 7ன்றது தவறு. அப்போ இங்கே 1, 2 சரியாக இருக்கிறதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தக்கான பீடபூமியில் தான் தமிழ்நாடு அமைஞ்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோண்ட்வானா பகுதியிலிருந்து தான் உருவாயிருக்கு. இது 5 நிலப்பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏபி என்ற 2 கலன்களில் உள்ள தங்கம் தாமிரத்தின் விகிதம் 7:2. ஓகேங்களா. மற்றும் 7:11 2 கலன்களில். ஓகேங்களா.
இவை இரண்டையும் உருக்கி உருவாக்கப்படும் சி கலன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா உருக்கி ஒரே கலனாக உருவாக்குறாங்க சி கலனை. அப்போது தங்கம் தாமிரத்தோட விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்றதாங்க வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? சரி பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல 2 கலன் இருக்குது. முதல் களத்தில் என்ன இருக்குது? 7:2ன்னு இருக்குது. ரெண்டாவது களத்தில் என்ன இருக்குது? 7:11 இருக்குது. இது தங்கம், இது தாமிரம். இது தங்கம், இது தாமிரம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல இது ரெண்டுத்தையும் கூட்டிப்போம். 9. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 18. அப்போ இதில் என்ன அர்த்தங்க? 9ல் 7 பங்கு தாமிரம் இருக்குது, 7 பங்கு தங்கம் இருக்குது, 2 பக்கம் தான் தாமிரம் இருக்குது. இதானே இதில் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? மொத்தம் 18ல் 7 பங்கு தங்கம் இருக்குது, 11 பங்கு தாமிரம் இருக்குது. இதுக்கு தானே அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே தாங்க பிரித்து எழுத போகிறோம். அப்போது இதை நம்ம முதல்ல தங்கத்தை ஒரு பக்கமாக எழுதிக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? தங்கத்தை ஒரு பக்கம் எழுதுனா அப்போது 7/9. ஆமாங்க, 9ல் 7 பங்கு முதல் கலனில் தங்கம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ப்ளஸ் இங்கே என்னதுங்க? 18. 7/18. அப்போ 18ல் 7 பங்கு தங்கம் இருக்குது. இப்போ தாமிரத்தை தனியாக நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள். தாமிரம் 2/9. ஸோ ஃபஸ்ட்டு கலனில் 9ல் 2 பங்கு தங்கம் இருக்குது, ப்ளஸ் 18ல் 11 பங்கு தங்கம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தங்கத்தையும் தாமிரத்தை நம்ம தனித்தனியாக எழுதிட்டோம். நல்லா பார்த்துங்க. இதுலேருந்து நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம். ஓகேங்களா? நம்ம மறுபடியும் எழுதுகிற பாருங்க. தங்கம் வந்து பார்த்தோன்னா 7 + 9 18. இங்கே 2/9 + 11/18. இது தாமிரம். ஓகேங்களா? முதல் கலன், ரெண்டாவது கலன், தங்கத்தையும் தாமிரத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே அடியில் சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம போட்டு போயினா இருக்கலாம் இல்லையா? அப்போ அடியில் சமம் பார்த்தோன்னா பாருங்கள், இங்கே 18 இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டால் இதுவும் 18ஆக மாறும். ஓகேங்களா? இங்கே இதையும் 2 போட்டால் 18ஆக மாறும். அப்போ இங்கே 2ஆல் பெருக்கிறப்ப மேலேயும் நம்ம 2ஆல் பெருக்கும் இல்லையா? அப்போ இங்கேயும் மேலே 2ஆல் பெருக்கும். அப்போ 7 2 14 + 7/18. ரெண்டுமே அடிமான சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? 18ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல். இங்கேயும் அடிமான சமமாகிடுச்சு. அப்போ 18ன்னு எடுத்துக்கலாம். 2 2 4 4 + 11. என்னதுங்க? 4 + 11. இப்போ இதை கூட்டலாம் பாருங்கள். 14 + 7/18. 14 7 கூட்டினா என்ன வருங்க? 21/18ன்னு வரும். ஓகேங்களா? நம்ம இந்த 18 அடிச்சிடலாம். அப்போ 21 = 4 11 கூட்டினா 15ன்னு வருங்க. ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோட விகிதம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அடிக்கலாம் பாருங்கள். 7 3 21, I 3 5. அப்போது 7:5 அப்படின்ற விகிதத்தில் தாங்க இருக்கும். அப்போ மூணாவதாக உருவாக்கக்கூடிய அந்த கலனில் தங்கம் 7%, தாமிரம் வந்து 5, 7:5 அப்படின்ற விகிதத்தில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல தனியாக எழுதிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? எத்தனை பங்கோ அதை நம்ம தங்கத்தையும் தாமிரத்தையும் தனியாக பிரித்து எழுதி அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? கால்குலேஷன் கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா? சரிங்க கைஸ். தேசிய பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ தேசிய பாதுகாப்பு தினம் எந்த டேட்டில் வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லைனா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.